எது எளிதாக இருக்கிறதோ அதுதான் வந்து உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது, வாழ்க்கைக்கும் நல்லது செய்யும். எந்த பழக்கம் உங்களுக்கு எளிதாக இருக்கிறதோ அதுதான் சரி. ஒரு பழக்கத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அதில் எது சரி அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த பழக்கத்தில் வந்து எளிதாக இருக்கிறதா, கடைபிடிப்பதற்கு எளிதாக இருக்கிறதா அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு வந்து அப்படி எளிதாக இருந்தால் அந்த பழக்கம் சரியானது. எளிதாக இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்குது, போராட வேண்டியிருக்கு, கடைபிடிப்பதற்கு போராட வேண்டியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது சரியான நடைமுறையாக இருக்காது. உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து நம்ம குளிக்கும்போது பச்சை தண்ணியில் வந்து குளிக்கிறோம் அப்படின்னா, குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம். அப்போ முதல்ல என்ன சொல்லுவாங்க, காலிலேருந்து ஊற்றணும், தலையிலேருந்து ஊற்றணும் அப்படி சொல்லுவாங்க. அதாவது பச்சை தண்ணியில் குளித்தாக்கா சிலர் சொல்லுவாங்க காலிலேருந்து ஆரம்பிக்கணும், வெந்நீரில் குளித்தா காலிலேருந்து ஆரம்பிக்கணும், பச்சை தண்ணியிலேருந்து குளித்தா தலையிலேருந்து ஆரம்பிக்கணும், தலையில் முதல்ல ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா வந்து உடம்புல உள்ள சூடு அது வாய் வழியாக வெளியே வரும், அல்லது வந்து தலையில் தான் எல்லா நரம்புகளும் இருக்குது, இப்படி இந்த மாதிரி காரணம்லாம் சொல்லவே தேவையில்லை. எது எளிதாக இருக்கிறது? பச்சை தண்ணியில் குளிக்கும்போது உங்களுக்கு முதல்ல காலில் ஊற்றுறது காலில் ஊற்றிக்கிட்டு படிப்படியாக தலைக்கு போகிறது எளிதாக இருக்கிறதா, அப்புறம் தலையில் தண்ணியை ஊற்றிட்டு பச்சை தண்ணியை எடுத்து தலையில் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் படிப்படியாக கழுத்து அப்படி காலுக்கு போகிறது காலில் தண்ணி ஊற்றுறது எளிதாக இருக்கா? எது முதல்ல உங்களுக்கு எளிதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எடுத்த உடனே தலையில் ஊற்றுறது தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து படிப்படியாக காலில் ஊற்றுறோன்னு வச்சுங்க, அப்படியே படிப்படியாக காலில் ஊற்றிட்டு அப்புறம் முட்டியில் ஊற்றுறது, அப்புறம் தொடையில் ஊற்றுறது, இடுப்பில் ஊற்றுறது, வயிற்றில் ஊற்றுறது, அப்புறம் மார்பில் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் தலைக்கு வரணும். தலைக்கு ஊற்றி முடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த தண்ணி அந்த குளிர்ந்த நீரை தலையில் ஊற்றுவது வரைக்கும் நமக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் வந்து தலை வரைக்கும் காலிலேருந்து ஆரம்பித்து இப்போ பச்சை தண்ணியில் குளிக்கிறோன்னு வச்சுங்க, காலிலேருந்து ஆரம்பித்து முட்டி, தொடை, வயிறு அப்படின்னு சொல்லிட்டு மார்பு அப்படின்னு கழுத்து வரைக்கும் ஊற்றிட்டா கூட அந்த தண்ணியை தலையில் ஊற்றுற வரைக்கும் நமக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது தலை தான் இதில் வந்து நம்ம ரொம்ப சிரமமான பகுதி எதுனா தலை தான். தலையில் தண்ணி ஊற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது தலையில் தண்ணி ஊற்றுறது தான் கஷ்டம். அப்போ இதில் நம்ம ஒரு நடைமுறை என்ன பண்ணணும்னா, குளிக்கிறது நமக்கு எளிதாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எடுத்த உடனே தலையில் ஊற்றிரு. ஏன்னா என்ன தான் நீங்கள் கழுத்து, கால், தொடை, அப்படி இடுப்பு அப்படி படிப்படியாக தண்ணி ஊற்றிக்கிட்டே வரீங்கன்னு வச்சிங்கன்னா, கப்பலை வச்சு நீங்கள் வாளியில் தண்ணி பாத்ரூமில் குளிக்கிறீங்க, அப்போ வந்து வாளி நிறைய குளிர்ந்த நீர் இருக்குது. அப்போ என்ன தான் நீங்கள் காலில் அப்புறம் முட்டி, தொடை, இடுப்பு அப்படி வயிறு, மார்புன்னு படிப்படியாக தண்ணியை ஊற்றிட்டு வரீங்க. இப்போ கழுத்து வரைக்கும் ஊற்றியாச்சு, ஆனாலும் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். தலையில் தண்ணி ஊற்றுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குளிர்ந்த நீரை பற்றி ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். தலையில் தண்ணி ஊற்றி முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த அச்சமே விலகும். நீங்கள் குளியலில் முழுமையாக ஈடுபட்டு விட்டீர்கள் என்று அதன் பிறகு தயக்கம் இருக்காது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு, அதுக்கப்புறம் குளிச்சு தான் ஆகணும், குளிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதில் என்னென்னா தலை தான் முக்கியம். தலையில் தண்ணி நினச்சிட்டா நமக்கு குளிக்கிறது ஈஸியாகிடும். தலையை நினைக்கிறது தான் இதில் வந்து கஷ்டமான விஷயம். தலையை குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது தலையை நீரால் நனைப்பது அதுதான் வந்து குளிர்ந்த நீரில் உள்ள ஒரு சிக்கலான கடினமான ஒரு நடைமுறை. அதனால் நம்ம என்ன பண்ணோம், எடுத்த உடனே தலையில் தண்ணி ஊற்றிடணும். எடுத்த உடனே தலையில் தண்ணி ஊற்றிட்டா அதுக்கப்புறம் வந்து கை கால்களெல்லாம் தண்ணி ஊற்றுறது ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் நீங்கள் எடுத்த உடனே தலையில் தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து பயந்துக்கிட்டு குளிருமே அப்படின்னு பயந்துக்கிட்டு படிப்படியாக கால், முட்டி, தொடை அப்படி படிப்படியாக ஒரு கப்பாக தண்ணியை ஊற்றிக்கிட்டு வரீங்க. வயிற்றில் தண்ணி ஊற்றுறீங்க, அப்புறம் மார்பில் தண்ணி ஊற்றுறீங்க, அப்புறம் கழுத்தில் தண்ணி ஊற்றுறீங்க, கைகளெல்லாம் தண்ணி ஊற்றி நினைக்கிறீங்க. ஆனால் அந்த தலையில் தண்ணி ஊற்றுற வரைக்கும், தலையை தண்ணீரால் முழுமையாக நினைக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த குளியலை பற்றின பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த பயத்தை போக்கணுன்னா என்ன பண்ணணும், எடுத்த உடனே தலையில் தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கை காலெல்லாம் தண்ணி ஊற்றுறது ரொம்ப ஈஸி. இப்படித்தான் வந்து எது சரி தப்புன்னே முடிவு பண்ணணும். உள்ளெல்லாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அந்த வெப்பம் அப்படி நாடி கமலத்து வழியாக வெளியே வரும் அப்படின்னு அந்த ஆராய்ச்சிலாம் நமக்கு தேவையில்லை. எது ஈஸி, எது கஷ்டம். அப்போது காலிலேருந்து படிப்படியாக இப்போ குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது காலிலேருந்து படிப்படியாக தண்ணி அது நம்ம தொடை அப்படி வயிறு, இடுப்பு, மார்பு அப்படின்னு படிப்படியாக மேலே வந்தாலும், கழுத்து வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் உங்கள் தலையை தண்ணியால் நினைக்கிற வரைக்கும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். தலைக்கு தண்ணி ஊற்றுற வரைக்கும் பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தலை ஃபுல்லாக தண்ணி நனைஞ்சாதான்
அந்த குளியலை பற்றின பயமே போகிறோம். குளிர்ந்த நீரில் குளிக்கின்ற அந்த பயமே நமக்கு போகும். அப்போ நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, காலில் இருந்துலாம் ஆரம்பிக்கவே கூடாது. எது நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, தலை தான் பிரச்சனை. ஒன்று எடுத்த உடனே ஒரு கப்பு தண்ணி எடுத்து தலையில் கோரி ஊற்றிடுங்க. தலையில் கோரி ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. உடம்புல நீங்கள் எந்த ஒரு பகுதியில் குளிர்ந்த நீரை ஊற்றினாலும் கவலையே பட தேவையில்லை. காலில், தொடையில், இடுப்பில், வயிற்றில், எங்கே. அதுக்கப்புறம் நீங்கள் தலையை முதல்ல நினைக்கணும். அதுதான் வந்து இதில் உள்ள கஷ்டமான விஷயம். தலை நனைஞ்சிருச்சுன்னா, குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது தலை நனைஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் உடம்பை எந்த பகுதியையும் ஈஸியாக நினச்சிட்டு போயிடலாம். அதனால் இப்படித்தான் ஒரு விஷயம் சரியாக தப்பான்னு இப்படித்தான் முடிவு பண்ணணும். உள்ளுக்குள்ளே உறுப்பு, மூளை அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம். வாழ்க்கைக்கு எது எளிதாக இருக்கிறது. இப்போ வந்து காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பது சரியா, குடிசையில் வசிப்பது சரியா, அல்லது இயந்திர அறிவியல் உலகில் வசிப்பது சரியா, அல்லது இல்லை காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பது சரியா, எல்லா மக்களும் குடிசையில் வசிப்பது சரியா, அல்லது எல்லா மக்களும் காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பது சரியா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் காங்கிரீட் கட்டடம் உள்ளே வசிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதை உருவாக்குறதுக்காக கஷ்டப்படுறாங்கள மக்கள். உயிரை பணயமாக வைக்கிறாங்க. உயிரை பணயமாக வச்சு அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க. அப்புறம் அந்த வீட்டை கட்டுறதுக்காக கஷ்டப்படுறாங்க. அப்புறம் வந்து இப்போ வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் தேவை, அதுக்குன்னு ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி. அது மாதிரி காங்கிரீட் கம்பிகள் தேவை, அதுக்குன்னு ஒரு காங்கிரீட் காங்கிரீட் கம்பிகளை தயாரிக்கிற டிஎம்டி பார்ன்னு சொல்லுவாங்க விளம்பரத்தில். அந்த மாதிரி காங்கிரீட் கம்பிகளை தயாரிக்கிற தொழிற்சாலை, இப்படி வாகனங்கள், இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ரொம்ப பெரிய போராட்டம், பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு காங்கிரீட் வீடே நம்ம கட்டுறோம். காங்கிரீட் வீடு கட்டினாலும் அப்புறம் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸ்ட்ராங்கான நிலநடுக்கம் வந்துச்சுன்னா எல்லாம் இடிஞ்சு விழுந்துடும். அப்போ ஆபத்து அது. அப்போது அந்த வகையில் எது பாதுகாப்பானது? குடிசை தான் பாதுகாப்பானது. குடிசை கட்டுறதுக்காக நம்ம வந்து யாரும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்களே கட்டிக்கலாம். இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவங்கவுங்களே கட்டிக்கலாம். அது நிலநடுக்கம் வந்தாலும் இடிஞ்சு விழுந்தால் ஒன்றும் யாரும் இங்கேருந்து செத்து போகிற பொருள் சாவ போகிறது கிடையாது. அப்போ இதில் எது சரி அப்படின்னா, அப்போது குடிசை தான் ஈஸி. எது ஈஸியாக இருக்கோ அதுதான் சரியானது. பார்க்குறதுக்கு காங்கிரீட் கட்டடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அதை உருவாக்குறதுக்காகவும் அந்த காங்கிரீட் கட்டடங்கள் நிறைந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆபத்தானது, ரொம்ப அச்சுறுத்தல் நிறைந்தது. அதனால் ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது அப்படிங்கும்போது, ஆனால் அதில் அவ்வளோ அபாயங்கள், ஆபத்துகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம குடிசையில் வசிப்பது தான் சரி. இப்படி எது எளிது, எதில் ஆபத்து இல்லை, எது எளிதானது, இப்படி யோசிக்கணும். அப்படி யோசிச்சுட்டு அதுதான் சரியானது. ஒரு சரி தவறுங்கிறத இப்படி தான் முடிவெடுக்கணும்.